அதிமுக இணைப்பு சட்டமன்ற தேர்தலில் விரைவில் வரும்போது இதுக்கு எல்லா கட்சியும் தங்கள் பணிகளை ஒதுக்கிடுச்சு. இணைப்பு நிச்சயமாகவே நல்லது நடக்கும். நீங்கள்லாம் பார்க்க தான் போறீங்க. அம்மாவுடைய ஆட்சியும் நிச்சயம் வரும். வந்தால் தான் தமிழக மக்களுக்கே ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நான் எல்லா நிகழ்வையும் பார்த்துக்கிட்டே வரேன். வர்றதில் திமுககாரவங்க சொல்கிறப்ப நல்லா விளம்பரப்படுத்துகிறாங்க. செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. நான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பேசும்போது அண்ணாவை பற்றி நிறைய ஞாபகம் வருது. அண்ணா வந்து முதல்ல தேர்தலை சந்திக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க, அரிசி வந்து 1 ரூபாய்க்கு 3 படி கொடுக்குறோங்கிறது சொன்னாங்க. ஆனால் அதே இதில் அண்ணா சொல்லும்போது 3 படி லட்சியம் அவர் கொடுக்கணும்னு நினச்சதை சொன்னார். ஆனால் நடைமுறையில் 1 ரூபாய்க்கு 1 படி நிச்சயம் கொடுப்போம்னு சொன்னார். அதை செயல்படுத்தியும் காட்டினார். எதுலேயுமே வெளிப்படைத்தன்மை அவர்கிட்ட இருந்தது. அந்த வெளிப்படைத்தன்மை இருந்த 2 தலைவர்கள் அவருடைய மறைவிற்கு பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புரட்சி தலைவர், 2வது நம்ம அம்மா. ஏன்னா அவங்க எதையுமே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அதில் தான் நான் திரும்ப சொல்கிறேன், அண்ணா வழியில் தான் எங்கள் 2 தலைவர்களும் பயணித்தாங்க. நாங்களும் அந்த வழியில் தான் பயணிப்போம். அதுதான் மக்களுக்கு நல்லதை செய்யும். திருமாவளவனை பற்றி எனக்கு நண்பர் தான், சகோதரர் தான். அதனால் அவங்க வேற ஒரு இயக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்னைக்கும் ஒதுக்குனதில்லை அவர். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் காரியங்களை செய்யணும். ஒவ்வொரு அரசும் வந்து 5 ஆண்டுகள் தான் இங்கே ஆட்சி நடத்துது. அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம செய்யணும். இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், தொழில் வருதுங்கிறீங்க. என்னது தேர்தல் வரைக்கும் வருதுன்னே சொல்லிட்டு போவீங்களா? அது தவறாச்சே. இப்போ நீங்கள் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேறு பணத்தை எல்லாம் டைவர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, உங்களால் கொடுக்க முடியாமல். அதனால் என்ன ஆகுது, மற்ற வேலைகள் எதுவும் நடக்கலை. அண்ணா சொன்ன அரிசி திட்டத்தை அண்ணா 1 ரூபாய்க்கு 1 படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வழியை பின்பற்றி வந்த அம்மா ஆட்சியில் 20 கிலோ விலை இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அண்ணாவுடைய ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வச்சுருக்கோம். நீங்கள் அதுக்கு மூடு விழா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த 20 கிலோவும் சரியாக கொடுக்கறதில்ல, பருப்பு எண்ணெயும் கொடுக்கறதில்ல. ஏழப்பட்ட மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து அண்ணா வந்து சொல்லிட்டு போன விஷயங்கள் இருக்கு. அதை நீங்கள் சரிவர சொல்லணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.